வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா புஷ்பராஜா. தலைப்புச் செய்திகள். இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களின் விலையினை அதிகரிக்க கோரிக்கை. இலங்கையில் டெல்டா வகை வைரஸ் இனங்காணப்பட்டது. திருச்சி மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈழத்தமிழர்கள் தொடர்ந்தும் 9வது நாளாக போராட்டம் முன்னெடுப்பு. வௌவால்கள் கூண்டில் அடைக்கப்பட்டுள்ள காணொளி சீனாவுக்கு எதிரான வலுவான ஆதாரம். இந்திய வம்சாவளி பெண் அமெரிக்காவில் நீதிபதியாக நியமிக்க ஜோ பைடன் பரிந்துரை. பிரான்சில் இனி முகக்கவசம் அணிய தேவையில்லை, அந்நாட்டு பிரதமர் அறிவிப்பு. யூரோ கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் சுவிட்சர்லாந்து அணியுடனான போட்டியில் இத்தாலி அணி வெற்றி. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களின் விலையினை அதிகரிக்க கோரிக்கை. இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களின் விலையினை அதிகரிக்குமாறு பால்மா இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் நுகர்வோர் அதிகார சபையிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளன. சர்வதேச அளவில் பால்மாக்களின் விலையேற்றம் மற்றும் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்ட காரணங்கள் முன்வைக்கப்பட்டு இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பால்மாவின் விலை 350 ரூபாவினாலும் 400 கிராம் பால்மா பொதியின் விலையினை 140 ரூபாவின் அதிகரித்து விற்பதற்கு அனுமதி அளிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. எனினும் தற்போதுள்ள கோவிட் தொற்றுடனான காலப்பகுதியில் மக்களின் நலனினை கருதி பால்மா விலையினை அதிகரிக்கப் போவதில்லை என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் டெல்டா வகை வைரஸ் இனம் காணப்பட்டது. இந்தியாவில் வேகமாகவும் வீரியத்துடனும் பரவிய டெல்டா வகை கோவிட் வைரஸானது இலங்கையில் முதல் முறையாக இனம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் துறை பீடத்தின் பிரதானி வைத்தியர் சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளார். கொழும்பில் பெற்றுக்கொண்ட பரிசோதனை மாதிரிகளின் ஊடாக இதனை கண்டுபிடித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். டெல்டா வகை கோவிட் வைரஸ் தொற்றுக்குள்ளாத 5 பேர் திமட்டகுட பகுதியில் இருந்து இனம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மன்னாரில் ஆடை தொழிற்சாலையில் கடமையாற்றுகின்ற 10 பேர் உட்பட 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மன்னாரில் ஆடை தொழிற்சாலையில் கடமையாற்றுகின்ற 10 பேர் உட்பட 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மாவட்டத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 572 அதிகரித்துள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்தார். மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் நேற்றைய தினம் கிடைக்கப்பட்ட பிசிஆர் மற்றும் ஆன்டிஜன் பரிசோதனை முடிவுகளின்படி மேலும் 15 பேர் கோவிட் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் 5 பிசிஆர் பரிசோதனை மாவட்ட பொது வைத்தியசாலை மன்னாரில் செய்யப்பட்ட போது அடையாளம் காணப்பட்டார்கள். இவர்கள் எமில் நகர், சாந்திபுரம் மற்றும் தாராபுரம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். இதேவேளை ஆடை தொழிற்சாலையில் வழமையாக செய்யப்படுகின்ற வாராந்த ஆன்டிஜன் பரிசோதனையின் போது 70 ஆன்டிஜன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் 10 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டார்கள். இவர்கள் சின்னக்கடை, சாந்திபுரம், எமில் நகர், பேசாலை, விடத்தல் தீவு, பரப்பு கடந்தான் மற்றும் பண்டுவிரிச்சான் பகுதிகளை சேர்ந்தவர்கள். இவர்களில் 6 பேர் பெண்களாகவும் 4 பேர் ஆண்களாகவும் காணப்படுகிறார்கள். இவர்களில் பெண்கள் தாராபுரத்தில் அமைந்துள்ள இடைநிலை சிகிச்சை மையத்திற்கும் ஆண்கள் வவுனியா இடைநிலை சிகிச்சை மையத்திற்கும் இன்று அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றார்கள். அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் மற்றும் ஆன்டிஜன் பரிசோதனை முடிவுகளின்படி நேற்றைய தினம் புதன்கிழமை மேலும் 15 பேர் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 5 பேர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனைகளின் போது அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் எமில் நகர், சாந்திபுரம் மற்றும் தாராபுரம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். மேலும் மன்னதத் ஆடை தொழிற்சாலையில் ஒவ்வொரு வாரமும் மேற்கொள்ளப்படுகின்ற ஆன்டிஜன் பரிசோதனைகளின் போது 70 ஆன்டிஜன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அவற்றில் 10 பேருக்கு தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் சின்னக்கடை, சாந்திபுரம், எமில் நகர், பேசாலை, விடத்தல் தீவு, பரப்பு கடந்தன் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள்.
இவர்களில் 6 பேர் பெண்களாகவும் 4 பேர் ஆண்களாகவும் உள்ளனர். பெண்கள் தாராபுரத்தில் அமைந்துள்ள இடைநிலை சிகிச்சை நிலையத்திற்கும் ஆண்கள் வவுனியா இடைநிலை சிகிச்சை நிலையத்திற்கும் அனுப்பி வைக்கப்படவுள்ளனர். ஜூன் மாதம் தற்போது வரை 65 பேர் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் மொத்தமாக 572 நபர்களும் இவ்வருடம் 555 நபர்களும் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தாராபுரத்தில் அமைந்துள்ள இடைநிலை சிகிச்சை நிலையத்தில் இதுவரை 311 கொரோனா தொற்றாளர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்களில் 239 நபர்கள் சிகிச்சைகளை நிறைவு செய்து தமது வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இவர்களில் 45 பேர் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களில் 44 நபர்கள் சிகிச்சைகளை நிறைவு செய்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் சமூகத்தில் கொரோனா தடுப்பூசிகளை செலுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள துரித செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம். மக்கள் சுகாதார வழிமுறைகளை உரிய நடைமுறையில் கடைபிடித்து தொற்றிற்கு உள்ளாகாது உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என தெரிவித்தார். மேலும் மருதமடு அணையினூடாக ஆடி திருவிழா எதிர்வரும் 23ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை மாதம் 2ஆம் திகதி திருவிழா திருப்பலியுடன் நிறைவடைய உள்ளது. இம்முறை அரசினால் வெளியிடப்பட்டுள்ள சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக ஒரே நேரத்தில் திருப்பலியில் கலந்து கொள்ள 30 நபர்களுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்படும். ஜூலை மாதம் 2ஆம் திகதி நடைபெறும் திருவிழா திருப்பலியொன்றில் ஒரே நேரத்தில் 30 நபர்களுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்படும். அவர்களின் பெயர் விவரங்கள் முன்கூட்டியே எமக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அபாயம் கூடிய பகுதிகளில் இருந்து திருவிழா திருப்பலிகளில் கலந்து கொள்கின்றவர்களுக்கு நாங்கள் ஆன்டிஜென் பரிசோதனைகளை மேற்கொள்வோம். திருப்பலியின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு ஒரு திருப்பலியில் 30 நபர்கள் மாத்திரம் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். நேற்றைய தினம் புதன்கிழமை மாலை அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்ற விசேட கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருச்சி மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈழத்தமிழர்கள் தொடர்ந்தும் 9வது நாளாக போராட்டம் முன்னெடுப்பு. தமிழ்நாடு திருச்சி மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈழத்தமிழர்கள் தொடர்ந்து 9வது நாளாக இன்று வியாழக்கிழமை கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் சிறையில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள 78 ஈழத்தமிழ் அகதிகள் கடந்த 9ஆம் திகதி புதன்கிழமை தங்கள் விடுதலையினை வலியுறுத்தி போராட்டத்தினை ஆரம்பித்தனர். குறித்த போராட்டம் 9வது நாளாகவும் இன்று வியாழக்கிழமை தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. விசாரணை கைதிகளாக சிறைப்படுத்தப்பட்டவர்கள் நீதிமன்ற பிணையில் வந்தவர்களை கைது செய்து மேலும் சிறப்பு முகாமில் காவலரையின்றி எந்தவிதமான நீதிமன்ற நடவடிக்கையும் இல்லாது அடைத்து வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பங்களுடன் இருந்து வழக்கினை தொடர உதவுமாறு தமிழக அரசிடம் கோரிக்கை முன்வைத்து காத்திருப்பு போராட்டத்தினை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றனர். இதன்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமது விடுதலை குறித்து துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட ஈழத்தமிழர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இதேவேளை அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார். குறித்த கடிதத்தில் முகாம்களில் வாழும் தமிழ் மக்களின் நலன்களை கருத்தில் கொள்ளுமாறு திருச்சி சிறப்பு சிறைச்சாலையில் தங்களது விடுதலை தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஈழத் தமிழர்களின் விடுதலையை துரிதப்படுத்த கோரியும் குறித்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு பாலைவாணி பகுதியில் நேற்றிரவு காட்டு யானையால் 15 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் அழிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பாலைப்பாடி கிராமத்தின் பிள்ளையார் குளத்தின் கீழ் இவ்வாண்டு 30 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோக செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு குறித்த வயல் நிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானைகள் பெருமளவான ஏக்கர் வயல் நிலங்களை சேதப்படுத்தியுள்ளன. இதனால் விவசாயிகள் பாரிய நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் குறித்த பிரதேசத்திற்கு யானை வேலிகளை அமைத்து தருமாறு தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்த போதும் இதுவரை தமது பகுதிக்கான யானை வேலிகள் அமைத்து தரவில்லை என்றும் இதனால் இவ்வாறு தொடர்ச்சியாக அழிவுகளை சந்தித்து வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். G7 தீர்மானத்திற்கு எதிர்ப்பு. போர் விமானங்களை தாய்வானுக்கு அனுப்பி மிரட்டிய சீனா. 1949ஆம் ஆண்டு சீனாவில் ஏற்பட்ட உள்நாட்டு போரின் போது பிரிந்து சென்ற தாய்வான் தன்னை தனி நாடு என்று அறிவித்தது.
எனினும் சீனாவோ தாய்வான் தனது நாட்டின் ஒரு பகுதி என தெரிவித்து வருகின்றது. பல வருடங்கள் அமைதி காத்து வந்த சீனா 2016ஆம் ஆண்டு முதல் தாய்வான் மீது அழுத்தங்களை கொடுத்து வருகின்றது. தனது நாட்டு இறையாண்மையை பாதுகாக்கும் வகையில் செயல்படுவதாக கூறி தாய்வான் நாட்டிற்கு தனது போர் விமானங்களை அனுப்பி வருகின்றது. இதன் ஒரு கட்டமாக கடந்த மார்ச் மாதம் தாய்வான் வான்பரப்பில் சீனா 25 போர் விமானங்களை அனுப்பி தாய்வானை திகிலடைய செய்தது. இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற G7 மாநாட்டில் சீனா தாய்வான் பிரச்சினையை சுமூகமாக முடித்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த முடிவுக்கு கண்டனம் தெரிவித்த சீனா G7 நாடுகள் சீனாவின் உள்ளக விவகாரங்களில் வேண்டுமென்றே தலையிடுகின்றன என்று தெரிவித்துள்ளது. அத்துடன் தமது நாட்டு தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதில் தீவிரமாக உள்ளதாக தெரிவித்து தாய்வானுக்கு தமது 28 போர் விமானங்களை அனுப்பியுள்ளது. இதனை தாய்வான் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் தங்கள் நாட்டு தென்மேற்கு எல்லைக்குள் சீனா விமானங்கள் நுழைந்ததை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திய வம்சாவளி பெண் அமெரிக்காவில் நீதிபதியாக நியமிக்க ஜோ பைடன் பரிந்துரை. அமெரிக்காவில் கனெக்டிகட் மாகாணத்தில் நீதிபதி பதவியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் சரளா வித்யா நாகலா என்பவரை நியமிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பரிந்துரை செய்துள்ளார். இந்த பரிந்துரையை செனட் சபை ஏற்று அங்கீகரித்தால் கனெக்டிகட் மாகாணத்தில் நீதிபதி பதவியில் தெற்காசியாவைச் சேர்ந்த ஒருவர் அமர்வது இதுவே முதல் முறையாகும். சரளா வித்யா நாகலா 2017ஆம் ஆண்டு முதல் அதே கனெக்டிகட் மாகாணத்தில் சட்டத்தரணிகள் அலுவலகத்தில் குற்றப்பிரிவியல் துணைத் தலைவராக பணியாற்றி வருகின்றார். முதலில் இவர் 2012இல் அமெரிக்க சட்டத்தரணி அலுவலகத்தில் சேர்ந்து வெறுக்கத்தக்க குற்றங்கள் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். வௌவால்கள் கூண்டில் அடைக்கப்பட்டுள்ள காணொளி சீனாவுக்கு எதிரான வலுவான ஆதாரம். கடந்த 2019ஆம் ஆண்டு கொரோனா தொற்று சீனாவில் உருவானதாக ஆரம்பம் முதலே தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகள் அங்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வூகான் நகரில் தொற்று உருவானதற்கு ஆதாரங்கள் இல்லை என தெரிவித்தனர். எனினும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் சீனாவில் தான் கொரோனா தோன்றியது என்று தெரிவித்து வருகின்றன. அண்மையில் அமெரிக்கா தங்களிடம் அங்குள்ள ஆய்வாளர்கள் 2019 நவம்பரில் தொற்றுக்கு சிகிச்சை பெற்றமைக்கு ஆதாரம் உள்ளதாக தெரிவித்தது. இந்நிலையில் சீனாவுக்கு எதிரான ஆதாரம் ஒன்று தற்போது காணொலியாக வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அக்காணொலியில் சீனாவின் வூகான் ஆய்வகத்தில் கூண்டுக்குள் வௌவால்களை உயிருடன் அடைத்து வைத்துள்ளது போன்ற காட்சிகளும் அதில் வௌவால்களுக்கு புழுக்களை உணவாக வழங்கும் காட்சிகளும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது சம்பந்தமாக சர்வதேச செய்திகளும் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த ஆதாரத்தின்படி உலக நாடுகளின் பொருளாதாரத்தை சீர்குலைக்க சீனா செயல்பட்டு வந்ததற்கான ஆதாரங்கள் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 டோஸ்களின் பின்னர் டெல்டா வகை வைரஸிலிருந்து பாதுகாப்பு இங்கிலாந்து விஞ்ஞானிகள் தகவல். இந்தியாவின் முதலில் திரிபு மாற்றம் பெற்ற டெல்டா வகை வைரஸ் தற்போது இந்தியாவில் அதிகமாக பரவி வருகின்றது. இந்நிலையில் இங்கிலாந்து பொது சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது இங்கிலாந்து செலுத்தப்பட்டு தடுப்பூசிகளில் 2 தவணை டோஸ்களையும் செலுத்தியுள்ளமையால் டெல்டா வகை வைரசுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் டெல்டா வகை வைரஸினால் பாதிக்கப்படுபவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவது குறைந்து வருவதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஃபைசர் தடுப்பூசிகள் 96%, ஆஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசிகள் 92% எதிரான செயற்திறனோடு செயல்படுவதாகவும், இந்த தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதால் 12,000 மரணங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும், 42,000 பேரை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் இனி முகக்கவசம் அணிய தேவையில்லை, அந்நாட்டு பிரதமர் அறிவிப்பு. உலகளவில் கொரோனா பாதிப்பு தினம்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் தடுப்பூசி அதிகம் செலுத்தப்பட்ட நாடுகளில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் குறைவடைந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் பிரான்ஸ் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக இந்த மாதம் கடைசி வரை ஊரடங்கை அமல்படுத்தியிருந்தது. கொரோனா தடுப்பூசி அதிகமாக செலுத்தப்பட்டு வரும் நிலையில் கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்து வரும் காரணத்தினாலும் 10 நாட்களுக்கு முன்னதாகவே, அதாவது ஜூன் 20ஆம் தேதியிலிருந்து ஊரடங்கு தளர்த்தப்படும் என பிரான்ஸ் பிரதமர் ஜீன் ஹாஸ்டெக் தெரிவித்துள்ளார். மேலும் இன்று முதல் வெளியில் செல்பவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார்.
பிரான்சில் தற்போது தினசரி பாதிப்பு 3200 இருக்கின்றது. பிரான்சில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு குறைவான பதிவு இதுவாகும். இதனால் பிரான்ஸ் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. நாங்கள் எதிர்பார்ப்பதை விட நாட்டில் சுகாதார நிலை முன்னேற்றம் கண்டுள்ளது என ஹாஸ்டெக்ஸ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். யூரோக்கிண கால்பந்தாட்ட போட்டிகளில் சுவிட்சர்லாந்து அணியுடனான போட்டியில் இத்தாலி அணி வெற்றி. 24 அணிகள் பங்கு கொள்ளும் யூரோக்கிண கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று 3வது போட்டிகள் நடைபெற்றது. இதில் முதல் போட்டியாக நடைபெற்ற ரஷ்யா எதிர் பின்லாந்து போட்டியில் ரஷ்யா அணி 1-0 என்ற அடிப்படையில் வெற்றி பெற்றது. இரண்டாவது போட்டி துருக்கி எதிர் வேல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் வேல்ஸ் அணி 1-0 என்ற அடிப்படையில் வெற்றி பெற்றது. மிகவும் முக்கியமான போட்டியாக கருதப்பட்ட இத்தாலி எதிர் சுவிட்சர்லாந்து போட்டியில் இத்தாலி அணி 3-0 என்ற அடிப்படையில் வெற்றி பெற்று இரண்டாம் சுற்றுக்கான இடத்தினை உறுதிப்படுத்தியது. இப்போட்டியில் ஆரம்பம் முதலே ஆதிக்கம் செலுத்திய இத்தாலி அணி மெலவேல் லோகடெல்லி 56-52 நிமிடங்களில் போட்ட 2 கோல்களுடனும் சீரோ இமோவிலி 69வது நிமிடத்தில் போட்ட கோலின்படி 3-0 என்ற அடிப்படையில் வெற்றி பெற்றது. இன்று உக்ரைன் எதிர் வடக்கு மெக்கடோனியா, டென்மார்க் எதிர் பெல்ஜியம், நெதர்லாந்து எதிர் ஆஸ்திரிய போட்டிகள் நடைபெறவுள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கு பெறும் இந்திய அணி அறிவிப்பு. டெஸ்ட் விளையாடும் அணிகளுக்கிடையில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் அணிகள் பெற்ற வெற்றிகளின் அடிப்படையில் புள்ளிகள் வழங்கப்பட்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் விளையாட இந்திய நியூசிலாந்து அணிகள் தகுதி பெற்றன. இதன் இறுதிப் போட்டி நாளைய தினம் இங்கிலாந்தில் நடைபெறுகின்றது. இப்போட்டிக்கு 20 வீரர்களை கொண்ட இந்திய குழாம் இங்கிலாந்து சென்றுள்ளது. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் விளையாடும் இறுதி 15 பேரை கொண்ட குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் வாஷிங்டன் சுந்தர், அஷர் படேல் ஆகிய சுழல்பந்து வீச்சாளர்களும் ஆஸ்திரேலியாவில் முழு திறமையும் வெளிப்படுத்தி ஷாருஸ் தாகூர் உட்பட துடுப்பாட்ட வீரர்களான KL ராகுல், மயங்க் அகர்வால் ஆகியோர் இடம்பெறவில்லை. இந்திய அணியின் விவரம்: விராட் கோலி, சுப்மான் கில், ரோஹித் சர்மா, ஜெகதேஷ்வர் பூஜாரா, அஜிங்கே ராஹனே, ரிஷப் பண்ட், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா, இஷாந்த் சர்மா, முகமது சிராஜ், வித்யுமன் ஷஹா, உமேஷ் யாதவ், ஹனுமா விஹாரி. சினிமா செய்திகள். பிக் பாஸ் 5 ஒளிபரப்பு எப்போது? தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் மிகப்பெரிய ரியாலிட்டி நிகழ்ச்சியாக கருதப்படுவது பிக் பாஸ். இந்த நிகழ்ச்சியின் இவ்வளவு புகழுக்கு காரணம் அதனை தொகுத்து வழங்கும் பிரபலங்கள். அதன்படி தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியினை உலக நாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்க பிரம்மாண்ட அமைப்பு, 10 பிரபலங்கள் 100 நாட்கள் எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரே இடத்தில் இருப்பவர்களில் ஒருவரை வெற்றியாளராக அறிவிப்பது என்ற ரசிகர்களை கவரும் மிகவும் பிரபலியமான நிகழ்ச்சியாக மாறியுள்ளது. இந்த வருடத்தின் 5வது சீசனையும் கமலஹாசனை தொகுத்து வழங்குவதாக உறுதியானது. கொரோனா தொற்றின் காரணமாக கடந்த வருடத்தைப் போல் இந்த வருடமும் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது கமலஹாசன் விக்ரம் படத்தில் நடிக்க திட்டமிட்டு ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் அதன் படப்பிடிப்புகள் நிறைவு செய்திட எண்ணியுள்ளமையால் பிக் பாஸ் குழுவுக்கு செப்டம்பர் காலத்தில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனினும் இந்த முடிவுகளில் சில நேரங்களில் அதிகாரப்பூர்வ மாற்றங்கள் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.